நான் ரொம்ப வறுமையான குடும்பத்துல இருந்து வரேங்க. வாழ்ந்து கெட்ட குடும்பம், நல்ல பணக்கார குடும்பம். போன் இருந்த, கார் இருந்த, வீடு. பிசினஸ் லாஸ்ல அப்பா இருந்த பணத்தை எல்லாம் மிச்சம் எல்லாருக்கும் கடன் கொடுத்துட்டு இருந்த பணத்துல அம்மா நகையெல்லாம் வித்து பேங்க்ல ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு வீடு வாங்கிட்டு வந்து விட்டுட்டார். வீட்டுல கீழே இருக்கிற வாடகை தான், அது கூட கோர்ட்ல இருந்தது கேஸ். மொட்டை மாடியில தான் எங்க வீடு. மழை வெயில் எல்லாம் அடிக்கும், ரொம்ப கஷ்டம். எங்க அப்பா 12 வயசுல எனக்கு ஆன போது வேலைக்கு போல, வேலை போயிடுச்சு. எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் சேர்ந்து நான் 5 பிள்ளைங்க. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. 12 வயசு எனக்கு ஆகும்போது என் தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் எவ்வளவு வயசு இருக்கும்னு பாத்துக்க. 5 பிள்ளைகளை என்னை விட 4 வயசு பெரியவர் என் அண்ணன். 5 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு 86, 87களில் என் தாய் என்ன கஷ்டப்பட்டிருப்பா. பஞ்சம், தண்ணி கிடையாது சென்னையில. ஒரு நாளைக்கு 5 ரூபாய் கொண்டு வந்து கொடுப்பாருங்க அப்பா. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. நான் அறம் பேசுகிறேன், சொந்த கதை அல்ல இது. இது அறம். இந்த நாட்டின், இந்த பெண்களின் அறம், இந்த நாட்டின் குடும்பங்களின் அறம். எங்க அப்பா கிட்ட சம்பாத்தியம் இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? ஒரு நாளும் என்னுடைய தகப்பனாருக்கு வேலை போய்விட்டது, அவர் காசு கொடுப்பதில்லை என்பதற்காக எங்க அம்மா எங்க அப்பாவை சண்டை போட்டதே இல்லை. போட்டிருக்கலாம், ஒருவேளை குழந்தைகளுக்கு முன்னால போட்டதில்லை. எங்க அம்மாக்கு எது தெரியுமா முக்கியமா பட்டிருக்கு? வீட்டுல பட்டினியாட இருந்துக்கலாம், 5 பிள்ளைங்க தகப்பன் இல்லாம இருக்க கூடாதுன்னு நினைச்சிருச்சு போல. இது அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லி தரணுமா இல்லையா? பணத்தை விட, வசதிகளை விட முக்கியமான தாயும் தந்தையுமாக சேர்ந்து குடும்பத்தை நடத்துவதுதான் என்று அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தந்த என் மூத்த தலைமுறை. இது இன்றைக்கு புதிய பார்வை, அறம்.